காலையில் டிஃபனுக்கு சிக்கன் முட்டை தோசை தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி அதுக்கப்புறம் ஒரு தட்டையான கரண்டியில் 2 கரண்டி தோசை மாவை விட்டு இதே மாதிரி நைஸாக பரத்தி எடுக்கணும். இந்த தோசை ரொம்ப நைஸாக தான் இருக்கணும். அடுத்து இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதையும் நல்லா பரத்தி விடணும். அப்போ தான் நல்லா மொறுமொறாக பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நான் முட்டை நல்லா அடித்து கலக்கி வச்சுருக்கேன். அந்த முட்டை இதே மாதிரி விட்டு தோசையில் எல்லா இடமும் இதே மாதிரி படுறது மாதிரி பரத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் குழம்பு வச்ச சிக்கன் கறி, நல்ல வெந்த சிக்கன் கறி தான். அதில் 2 கரண்டி எடுத்து இதே மாதிரி தோசையில் எல்லா இடமும் பரத்தி விடணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் அதையும் தூவி கொடுத்து கொஞ்சம் மல்லிக்கீரை இதே மாதிரி போட்டு கொடுத்து மிதமான தீயில் நல்ல மொறுமொறை வேக வச்சு எடுக்கணும். இப்போ சிக்கன் முட்டை தோசை ரெடி. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக